ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனம் ஜீவ உரிமைகள் அப்படின்ற தலைப்பில் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பதிலை என்ன பண்ண போகிறோம்னா தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் மறுபடியுமாக இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை மென்மேலும் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவதாம கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போ கடந்த காணொளியில் நம்ம பார்த்த காரியங்களில் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும், சரிங்களா? எங்கே நம்ம நிறுத்தியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முதல் கூடாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூணில் அந்த வெள்ளாட்டுக்கடாவை கட்டக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். அப்படி கட்டப்படுவது என்பது எதுக்கு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குன்னா, என்னை நான் முழுமையாக தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பதுக்கு அடையாளமாக இருந்ததுன்னு சொன்னார். அப்போ அதிலிருந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம தொடர்ந்து இப்போ படிக்க போறோம், சரிங்களா? ஆசரிப்பு கூடார வாசலில் வெள்ளாட்டுக்கடா கட்டப்படுவது உங்களுடைய அர்ப்பணிப்பையும் என்னுடைய அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றார். அர்ப்பணிக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடா பிரதான ஆசாரியரால் சங்கரிக்கப்படுகிறது, வெட்டப்படுகிறது. அர்ப்பணிக்கப்பட்ட வெள்ளாட்டுக்கடா பிரதான ஆசாரியரால் வெட்டப்படுகிறது அல்லது கொல்லப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு அடையாளமா இருக்குன்றத கண்டினியூ பண்ணுவார். நம்மை கொள்கிறவர் பிரதான ஆசாரியரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இதை செய்கிறார். அவர் உங்களை ஏற்று சங்கரிப்பு அல்லது பலி நடந்த உடனேயே, அவர் நம்மளை ஏற்று, அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா சங்கரிக்கிறது அல்லது பலி நடந்த உடனேயே, அந்த கணமே அவர் உங்களை நீதிமானாக்குகிறார். கர்த்தர் கிறிஸ்துவின் பலியின் பலன் உங்கள் மீது சுமத்தப்படுவதற்கு முன்பு தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாருங்க, இந்த நிலையில் நம்மளுக்கு புரியுதா? வெள்ளாட்டுக்கடாவை கட்டுறாங்க. இது எது கடையமா இருக்குன்னா, என்னை நான் முழுசா அர்ப்பணிக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. வெள்ளாட்டுக்கடா கொல்லப்படுகிறது. அப்போ என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக சங்கரிக்கிறார், கொள்கிறார் அப்படின்னா என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு அர்த்தம். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த கணமே என்னை நீதிமானாக்குகிறார். அப்போ இடையில ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் பலன் எனக்கு செலுத்தப்படாமல் பிதாகிய தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றதையும் சொல்லிட்டு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு புதிய சிருஷ்டிகள் ஆகிறீர்கள். அப்ப இடையில சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாது. என்னை அவர் சங்கரிக்கிறாரு, வெற்றார் அப்படின்னா என்னை ஏற்றுக்கொள்கிறார் அர்த்தம். அப்ப என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா என்னை நீதிமான் ஆக்குறான்னு அர்த்தம். அப்ப என் நீதிமான் ஆக்கிட்டாரா என்ன அர்த்தம்னா, அவருடைய மீட்பின் பலன்களை எனக்கு செலுத்திட்டார்னு அர்த்தம். இந்த மீட்பின் பலன்களை செலுத்தாமல் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு தான் சொன்னார். அடுத்ததுல, பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு புதிய சிருஷ்டி ஆகிறீர்கள். பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட இந்த புதிய சிருஷ்டி தான் கர்த்தர் கிறிஸ்துவின் அங்கமாக இரண்டாம் திரைக்கு அப்பால் செல்கிறார். பார்த்தீங்களா? வெள்ளாட்டுக்கடா ஒருபோதும் திரைக்கு அப்பால் போகாது. வெள்ளாட்டுக்கடா ஒருபோதும் திரைக்கு அப்பால் போகாது. அது மரிக்கணும், அதான் முக்கியம் சொல்றார். வெள்ளாட்டுக்கடாவும் உள்ளே போனதில்லை. அதாவது திரும்ப படிக்கிறேன். வெள்ளாட்டுக்கடா ஒருபோதும் திரைக்கு அப்பால் போகாது. வெள்ளாட்டுக்கடாவும் உள்ளே போனதில்லை. இதுக்கு முன்னாடி போனதும் இல்லை. காளையும் உள்ளே போனதில்லை.
காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் மாம்சத்தை குறிக்கின்றன. காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் மாம்சத்தை குறிக்கின்றன. மாம்சம் ஒருபோதும் உள்ளே போகாது, புது சிருஷ்டி தான் உள்ளே போகிறது. இது ஒரு நல்ல ஒரு புரிதலும் கொடுக்கிறார். ஸோ கொல்லப்பட்ட வெள்ளாட்டுக்கடா அல்லது காளையா இருக்கட்டும், எந்த மிருகமானாலும் இந்த ரெண்டு மிருகத்துல இதோடைய மாம்சம் உள்ளே போகாது. அப்ப உள்ள போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி தான் திரைக்கு அப்பால் போகுமே தவிர மாம்சம் போகாதுன்றதை இங்க சொல்றார். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அந்த கணத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பிரதான ஆசாரியின் சரீரத்துக்குள் வருகிறீர்கள். அந்த கணமே பரிசுத்த ஆவியை பெற்று பிரதான ஆசாரியரின் சரீரத்துக்குள் வருகிறோம், அங்கமாக கருதப்படுகின்றோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு புதிய சிருஷ்டி தான் தற்காலத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீர அங்கமாக கருதப்படுகின்றது, பழைய சிருஷ்டி அல்ல அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது, நீங்கள் அந்த சரீரத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள். அப்போ அந்த சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறதுனால நாம பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுது அந்த பாயிண்ட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வெள்ளாட்டுக்கடா அந்த தூண்ல கட்டப்பட்டது போல என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். வெள்ளாட்டுக்கடா கொல்லப்பட்டது, என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு மீட்பின் பலன் கொடுக்கிறாரு, நீதிமானாக்கிட்டார். என்ன இந்த நீதிமான் ஆக்காம தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லது வேற வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மீட்பின் பலன் செலுத்தாமல் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. சரிங்களா? இப்படி அங்க சொல்லிட்டு அந்த கணமே, ஸோ இந்த இடம் தான் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா தெளிவான அறிவு நம்ம இருக்கணும். நம்ம நீதிமானாக்குன்னா அந்த கணமே எல்லாமே ஒரே சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க தெளிவுபடுத்திட்டார். எதெல்லாம் நீதிமான் ஆயிட்டோம், ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டோம், பரிசுத்தாவை கொடுத்தாச்சு, சரீரத்துல அங்கமா மாறியாச்சு. இதெல்லாம் அந்த கணமே நடக்கக்கூடிய காரியன்றத இங்க சொல்றாரு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து மரணம் வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும். அடுத்து மரணம் வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும். மரணத்தில் 2ஆம் திரைக்கு அப்பால் பிரவேசிப்பீர்கள். மரணத்தில் 2ஆம் திரைக்கு, அதாவது மகா பரிசுத்தலத்துக்கு உள்ள போயிடுவோம்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ மரணம் வரைக்கும் நம்ம எங்கதான் இருக்கணுமா? இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கணும். மரித்த பிற்பாடுதான் நம்ம மகா பரிசுத்தலத்துக்குள்ள போன்றதையும் சொல்லி காமிக்கிறார். அடுத்தது, இந்த நீதிமானாக்கப்படுதல் எங்கே வருகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இவ்வளவு தூரம் அவர் பேசியிருக்காரு, தெளிவா பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன புரியுதா? நல்லா கவனிங்க. இந்த நீதிமானாக்கப்படுதல் எங்கே வருகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இது பல்வேறு வழிகளில் விவரிக்கப்படலாம். இது பல்வேறு வழிகளில் விவரிக்கப்படலாம். ஆனால் ஒரே துவக்கம் ஒரு பலி அவசியம். ஆனால் ஒரே துவக்கம் ஒரு பலி அவசியம். நீதிமானாக்கப்படுதல் பல்வேறு வழிகளில் துவங்கலாம். ஆனால் ஒரே வழி, ஒரே துவக்கம் என்னன்னா ஒரு பலி அவசியம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். விலையேற பெற்ற இரத்தத்தில் ஒரே நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. சரிங்களா? அப்ப கடைசியாரு முடிக்கும் போது எப்படி முடிச்சிட்டாருன்னா, நீதிமானாக்கப்படுதல் பல்வேறு வழிகளில் வரலாம், ஆனால் ஒரே துவக்கம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வழின்னு சொல்லியிருந்தா அதை மாத்திக்கணும். சரிங்களா? ஒரே துவக்கம், ஒரு பலி அவசியம். சரிங்களா? அதாவது ஒரே பலிதான் அவசியம், ஒரே அர்ப்பணிப்பு அவசியம். விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சரிங்களா? அந்த கடைசி லைனை மாத்திரம் நம்ம படிச்சு முடிக்கலாம். மறுபடியும், இந்த நீதிமானாக்கப்படுதல் எங்கே வருகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இது பல்வேறு வழிகளில் விவரிக்கப்படலாம். ஆனால் இது ஒரே துவக்கம், ஒரே பலி அவசியம், ஒரே அர்ப்பணிப்பு அவசியம். விலையேறப்பெற்ற இரத்தத்தில் ஒரே நீதிமானாக்கப்படுதல், விலையேறப்பெற்ற இரத்தத்தில் ஒரே நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ கடந்த பல வாரங்களாக
இந்த ஒரு கேள்விக்கான பதிலை பார்த்தோம். ஸோ எனக்கு ரொம்ப தெளிவாக கிளியராக புரிஞ்சிருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை கொஞ்சம் சிரமமாக இருந்தால் நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த 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 கான்செப்டை மைண்டில் கொண்டு வந்துடுங்க, கிளியராக அது புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை நிதானிக்கலாம். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக நீதிமானாக்கப்படக்கூடிய காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.